உங்களோடு பல வருடங்களாக 3, 4, 5 வருடங்களாக 4 வருடம் கிறிஸ்துமஸ் தொடர்ச்சி என்ன பண்ண முடியாது. ஈஸ்டர் பொதுவாக தெலுங்கு ப்ராக்டிஸ் தெலுங்கு சர்ச் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் ரொம்ப விசுவாசத்தில் இருக்கீங்க. கடந்த நாட்களில் நான் விஜயவாடா போயிருந்தேன். விஜயவாடாவில் பிஸ்னஸ் மேட்டராக போயிருந்தேன். அங்கே அந்த வேலை செய்கிற மக்கள் எல்லாம் சந்தித்தேன். போன வருஷம் 3 வருஷமாக போகிறேன். இந்த ஒரு கடைசி பிப்ரவரி டைமில் போவேன். இல்லைன்னா போனோம் ஒரு டைம் அந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போவேன். பார்த்தா ஒவ்வொரு குடோன்லையும் இருக்கிறது அநேக பெண்கள் கிறிஸ்தவ பெண்கள். ரொம்ப ஆச்சரியம். ஜெபம்னு எல்லாரும் தலையில் முக்காட்டு போட்டு இந்த எல்லாருமே ஜெபிக்க வந்தாங்க. அதேமாதிரி தெலுங்கு மக்கள் மத்தியில் கிறிஸ்தவத்துடைய வளர்ச்சி ஒரு பரிணாம வளர்ச்சி. இதற்கு காரணம் பாஸ்டர் இயேசுனா. உங்களையும் இப்படிப்பட்ட வாய்ப்பில் நடந்தவங்களுக்கு ஆதரவு நினைச்சது. கடந்த நாட்களில் கூறிவிட்டு கூட செவ்வாய்க்கிழமை தெலுங்கு ஈஸியை பல்லாவரம் போயிருந்தேன். ஏன்னா ஆதி கிறிஸ்தவ மக்கள் ஒன்றாக இணைந்தாங்க. ஜீசஸுடைய காலங்களில் மாலை நேரத்தில் ஜீசஸ்க்கு அடுத்த செட்டு பேதுரு யோவான் ஒன்றாக இணைவாங்க. மாலையில் சனிக்கிழமை வாரத்தோட கடைசியில் ஜோம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக சாப்பிடுவாங்க. எல்லாரும் கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டாரு ஏற்றுத்தாழ்வுகள். இதுதான் ஆதி கிறிஸ்தவர்கள். அதேமாதிரி இந்த நீங்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் போய் இருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விசேஷமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்திருக்கார். அவர் அங்கே இல்லை. தான் சொன்னபடியே அவர் அங்கே இல்லை. தான் சொன்னபடியே உயிரோடு எழுதிவிட்டார். அதுதான் ஜீசஸ். இது வருஷம் நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த இப்படி வருஷம் உட்காந்து இயேசு நீங்க உயிரோடு எழுதிச்சார். இது ஒரு வருஷத்தில் 52 வாரம் அந்த பண்டிகை. ஒரு நாள் பண்டிகை இல்லை. வாரத்தின் முதல் நாள் அதிகாரி ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் எப்போ எழுந்தாலும் தெரியாது. சனிக்கிழமை போனாரா, சனிக்கிழமை காலையில் போனாரா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாரி போனாரா சொல்லுது. அவங்க போகிறாங்க. 4 காசுகளும் 4 விதமாக சொல்லுது. 4 காசுகளும் 4 விதமாக சொல்லுது. கல்லறை திறக்கணுமே போனாங்கன்னா கல்லறை திறந்து உள்ளே போய் பார்த்தாங்க தெய்வத்துக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்கிறார். மரியாதை பற்றி யோவான் மரியாதை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மா போச்சு கல்லறை திறந்தது வெளியவே நின்றுச்சு. அந்த அம்மா எழுதிச்சு. ஐயோ கல்லறை திறந்துருக்கேன்னு போய் யோவான் பேதுரு அடிக்கிட்டே யோவான் ஐயாட்டையும் போய் சொல்கிறாங்க. பேதுரு ஐயாட்டையும் யோவான் ஐயாட்டையும் அப்படியான 2 பேரும் வர்றாங்க. பேதுரு கொஞ்சம் பெரிய உடம்பு, யோவான் கொஞ்சம் சின்ன உடம்பு. யோவான் வேகமாக முன்னால் ஓடி வந்தார். கல்லறை உள்ளே போனார். ஆமாம் கல்லறை உள்ளே போனார். கல்லறை உள்ளே போல பயம் வெளியே நின்ட்டார். யோவான் உள்ளே போல. யோவான் உள்ளே போல. பேதுரு வந்தார். உள்ளே போய் பார்த்தாரு. அம்மா ஏசி இல்லை போயிட்டார். ஆனால் அவங்க கண்களுக்கோ அங்கே சீச்சர்களோ பார்த்தப்ப 2 பேரும் இல்லை. ஏசி இல்லைப்பா அவ்வளோதான் போயிட்டாங்க. ஆனால் மரியாள் காத்திருந்து ஜெபித்த போது மரியாளே ரபுனி அந்த அம்மா வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல உலக பிரகாரமாக ஓடுது. அந்த அம்மா போனப்போ அங்கே இல்லை. யாரையாவது எடுத்து போயிட்டாங்க. யாரும் இயேசு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இயேசு அங்கே இல்லை. ஒரு விசுவாச குறைவு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் லூக்கா 9ஆம் அதிகாரம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலாம் சொல்கிறாரு, நான் மரிச்சா என்னை சேர்த்து 3 நாள் கழிச்சு நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்கிறார். 3 நாள் கழிச்சு உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த கான்செப்ட் இல்லை. மனிதன் அதான் அந்த மனிதன். இந்த லூக்காவில் சொல்கிறப்போ போனாங்க. கல்லறையுடைய இந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. உள்ளே போய் கத்தரை இயேசுவை காணாமல். அதை குறித்து கலக்கம் அடைந்திருக்கையில் இது லூக்கா சொல்கிறார். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்வார். பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்கே நிற்கிறார். இது லூக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்வார். மார்க்கு சொல்கிறப்போ அதுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. நீங்கள் எஸ்ரி பண்ணிங்கன்னா இதில் உள்ள நிற்கிறாங்க ரெடியா. ஒரு வாழ்வினை கண்டு பயந்தாரு. கல்லறைக்குள்ள நிற்கிறதா சொல்கிறாங்க. மத்தேயு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லுவார். மத்தேயு 28 அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லுவார். நீங்கள் ஹோலி டூர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இயேசுடைய கல்லறையை கட்டணும். அங்கே பல புரோக்கர் இருக்கான். 4 கல்லறையை காட்டுறான் வித்தியாசமாக. ஒரே ஆள் ஒரு கல்லறை தான் கட்டுவான்.
அடுத்த வருஷம் வேற புரோக்கர் கூட போனீங்கன்னா அவன் புரோக்கர் கல்வி காட்டுவான், அவன் இன்னொரு கல்வி காட்டுவான். இது நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எங்களை கூட்டிகிட்டு போனவன் இப்படிதான் சரித்திரம் சொல்லுது. இங்கேருந்து இவ்வளோ தூரம், இவ்வளோ கிழக்கால போனால் 30 கிலோமீட்ரு, மேற்கால வந்தால் 40 கிலோமீட்ரு, அதனால இதுதான் உங்கள் கல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதிதாக வெட்டப்பட்ட கல்லறை, புதுசாக வெட்ட மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அது 2000 வருஷத்துக்கு மேலே இருந்தது, இன்னும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு எங்கள் பிரதர் பேருக்கு சொன்னாங்க, இயேசுடைய பாடி கீழே இறக்கி வச்சாங்க, பெரிய கல் இருந்துச்சு, அந்த கல்லில் வச்சாங்க. அந்த சிலுவை பக்கத்தில், அந்த கெத்செமனே தோட்டத்தில், அந்த கொல்கத்தா மலையில் தான் அந்த சிலுவையில் இறக்கிறாங்க. அந்த மலையில் ஒரு பெரிய கல் இருந்துச்சு, அந்த கல் மேலே ஒரு பாடி இறக்கி வச்சு வாசனை திரவியம் போட்டாங்க, அதை கொண்டு பாடி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அந்த கல் போய் அந்த கல் பற்றியில் முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு நம்ம கர்ச்சிப்பை வச்சுட்டு வந்தால் அன்னைக்கெல்லாம் அந்த வாசனை சுமதி வருது. இந்த கர்ச்சிப்பை அந்த கல்லில் வச்சு ஜோம் பண்ணால் இன்றைக்கெல்லாம் அந்த செட்டு வாசனை வருதுங்கிறாங்க. ஆனால் இன்னொரு ப்ராக்டிக்கல் என்னன்னா, நடக்க முடியாதவங்களும் அது ஒரு 9 நாள் டூர், 5 நாள் அந்த ஏரியாவில் டூர், 5 பிளான் பண்ணுவாங்க, 5 நாள் பிளான் பண்ணுவாங்க. முட்டு வலிக்கார போனாலும் முட்டு வலிக்காது, எவ்வளோ தூரம் வந்தாலும் முட்டு வலிக்காது. அங்கே இருக்கவங்க டயர்ட் இருக்காரு, அசதி இருக்காரு, ஏசி நடந்த ரோடு. ஆனால் அவங்க நடந்த ரோட்லாம் இப்போ இருக்காது. நீங்கள் இந்த பக்கம் தூத்துக்குடியில் ஒரு ஊருக்கு மெய்யானபுரம், ரெவரண்ட் ஜான் ஒருத்தர் இருக்கார், ஜான் தாமஸ். அவர் நடந்த அவர் ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறார், பெரிய சர்ச். அந்த சர்ச் சென்ட் பால் சர்ச். அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா சர்ச்சை சுற்றி மண் ரோடு தான், மண் சர்ச்சுக்குள்ளே ஃபுல்லாக மண் தான். காரணம் என்னன்னா, அவர் நடந்த பூமியா, அது மாறக்கூடாது. அவர் கால்பட்ட மண், அந்த மண்ணை எடுத்து முத்தம் கொடுக்குறான், அந்த மண்ணை எடுத்து கிஸ் பண்ணுறான், அந்த தரையை கழுவி குடிக்கிறாங்க. இந்த சர்ச்சை தினம் 3 வேளை சுற்றி வர்றான். இது ஜான் தாமஸ் நடந்த சர்ச்சு. அதேமாதிரி ஆனால் எருசலேமில் ஏசு நடந்த ரோடு அப்படி இல்லை. இன்னைக்கு நாளுக்கு அந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் என்று அந்த பகுதி மக்களுடைய வருமானமே அதான், டூரிஸ்ட் தான் வருமானம். நம்ம மாதிரி ஆட்கள் போய் தான் அவங்க ஏமாத்துறது இல்லை. நம்ம ஆட்கள் சொல்லுவான், அவன் ஏமாற்றி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவான், உங்களை விற்றுருவான், நீங்கள் அதெல்லாம் போகக்கூடாது, நாங்கள் சொல்கிற கடையெல்லாம் வாங்க. நம்மளுக்கு டூர்காரங்க விட்டுருவோம், அவனுக்கு 60% லாபம். நம்ம வாங்குற கடையில் எவ்வளோ லாபம்? 100 ரூபாய்க்கு வேணா 60 ரூபா கொடுக்குறோம். அவன் சொல்லாத கடைக்கு போனால் 40 ரூபா தான், இல்லை 30 ரூபா தான். நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு சொல்லி ஏமாத்தி நம்மளை கூப்பிட்டுப்போம், அது உண்மை இல்லை. அங்கே இருக்க ஏமாத்துறது இல்லை. ஆனால் நம்மளாலும் ஏமாத்துற வரைக்கும் அவன் ஏமாத்துவான். நம்மளாலும் போனோன்னா அந்த சுட்டுருவோம், ஒன்று சுட்டுறோம்மா. நீங்கள் மளிகை கடைக்கு போனீங்கன்னா, சாரி ஃபேன்சி ஸ்டோர் போனால் ஒரு சிலருக்கு சுட்டுறது ரொம்ப பழக்கம். ஒரு பொருள் அவனுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு திறமை, அது திருநங்கிறது இல்லை, அவனுக்கு தெரியாமல் நம்ம எடுத்துட்டு ஒன்று எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள கொடுப்போம். அவர் ஓரமாக கண்ணில் பார்த்துருவார். அவர் என்ன பண்ணுவார், 10 பொருள் வாங்கியிருக்கீங்க, அன்னை கணக்கு பண்ணால் 12 பொருள் கணக்கு போடுவார். அன்னை 10 தான் இருக்குது, நீங்கள் 12 கணக்கு போடுறீங்கன்னா அவர் அப்படின்னு பார்ப்பார். ஒன்று ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம், யாருக்கு தான் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இது என்ன, நம்ம வியாபாரி ஏமாத்திருந்துச்சு, அவன் என்ன பண்ணுறான், நம்மள ஏமாத்துறா. ஆனால் அது வந்து இதுதான் அந்த இடம்னு அவங்க சொல்கிறதில்ல, அது ஒரு ஃபிக்ஸடெல்லாம் இல்லை. அதே மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறை வைத்த கல்லறை கும்மி அந்த இடத்துல முதல்ல பிறக்கம் சொன்னாங்க. உலகத்தில் உள்ள 7 மொழிகளில் அவருடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 7 மொழிகள்னா அது ஆசியா கண்ட 7 கண்டங்கள் சார்பில் 7 மொழிகள். ஆசியா கண்டது சார்பில் எழுதப்பட்டது தமிழ். தமிழ் தான் செம்மொழி, பழைய மொழி. தமிழ் தான் துளுவம். துளுவத்திலிருந்து வந்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்த 5 மொழி தான் வாழ்வுகள் இலக்கணங்கிறார். இதனுடைய பேசிக்கு தெலுங்குலையும் தமிழ்லையும் மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த மொழின்னா பெங்காலி. பெங்காலியும் ரொம்ப டஃப்பு, தமிழும் ரொம்ப டஃப்பு, பெங்காலியும் ரொம்ப டஃப்பு, பெங்காலி மொழி. ஆனால் ஹிந்தி வந்து இப்போ 300 வருஷம் தான் ஆச்சுங்கிறாங்க. ஹிந்தி மொழி எத்தனை வருஷம்? என்ன ஹிந்தி எப்படி வந்துச்சுன்னா, ஒரு மிஷனரி வந்தாரா, எங்கே பார்த்தா ஒரே இந்த காமன் மொழி இல்லை. ஒடிசா போனால் ஒடியா பேசுகிறான், குஜராத்தி போனால் குஜராத்தி மொழிங்கிறான், அங்கே நூறு மொழிங்கிறான், இங்கே போனால் பெங்காலி போனால் பெங்காலி மொழி பேசுகிறான், அங்கே ஒரு 5-6 மொழி இருக்குது, நிறைய வெரைட்டியாக மொழி இருக்குது. அப்போ இந்த மக்களுக்குள்ள ஒரு மொழி வேணுங்கிறதுக்காக எல்லா மொழியிலேருந்தும் ஒரு வேர்டாக எடுத்து போட்டு ஹிந்தி ஆரம்பித்தாங்களாம். எல்லாத்துலேருந்து ஒரு வேர்டை எடுத்து போனால் ஹிந்தி ஆரம்பித்தாங்களாம். இது ஒரு மிஷனரி தான் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு மிஷனரி தான் எடுத்து
எல்லா மொழியும் ஒரு வேர்டு ஒரு வார்த்தைகள் எடுத்து அதை கோர்வையாக்கி இதுதான் ஹிந்தின்னு சொன்னாராம். ஆனால் இன்னைக்கு ஹிந்தி எப்படி ஆயிடுச்சு? மெயினான மொழி ஆயிடுச்சு. தமிழ் இப்போ நம்ம தெலுங்கோ தமிழோ தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா அங்கே லேக் மார்க்கெட் இருக்கு. லேக் மார்க்கெட் சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் லேக் மார்க்கெட் இருக்கு. சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க. கடை வச்சிருக்கிற எல்லாருமே சவுத் இந்தியன்ஸ் நிறையா பேர். எல்லாருமே 5 மொழி பேசுவோம். தமிழ் பேசுவோம், தெலுங்கு பேசுவோம், கன்னடம் பேசுவோம், மலையாளம் பேசுவோம். ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று என்னது? பிணைப்பு. ஒரு மொழிக்கு ஒரு மொழி பிணைப்பு. ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம், பேசுவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு அங்கே இருக்கு. அப்போ அந்த தமிழ் ரொம்ப ஒரு முக்கியமான மொழின்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அது சொன்ன இடங்கள் அங்கே நம்ம புனித பயணம் போனாலும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. நீங்களும் ஒரு முறை ஆண்டவருக்கு சித்தமானார் ஒரு தடவை நீங்கள் 10 நாள் 9 இரவு 2 லட்ச ரூபா ஒரு பாஸ்போர்ட் வேணும். எவ்வளோ? 2 லட்ச ரூபா ஆகும். இன்னைய காஸ்ட் ஆஃப் ஏன்னா எகிப்தில் தண்ணி காசு கொடுத்தா வாங்கி குடிக்கலாம். $1 6 லிட்டர் தண்ணி எவ்வளவு? $1. $1 எவ்வளவு? 100 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோ தண்ணி? 6 லிட்டர் தண்ணி 10 ரூபா. ரீட்டைல் ரேட்டு 6 ரூபா 50 காசு. ஹோல்சேல் ரேட் 3.25 ரூபாய் கூட கிடைக்குது தண்ணி. ஆனால் அந்த விலை எவ்வளவு? 100 ரூபா நம்ம காசு. எல்லாமே காஸ்ட்லி, எல்லாம் டூரிஸ்ட். ஒரு முறை முடிஞ்ச அவங்க சுரேஷ் பாபு ஐயர் அவர் பிஷப் கமிஷனர் அவர் கூப்பிட்டு போவார். நீங்கள் போல ஒரு முறை ட்ரெயின் பண்ணி போகிறேன். நான் ஒரு தடவை போனேன், ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டேன். இன்னொரு தடவை போன பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் டைம் இல்லை, பணம் இருக்குது, டைம் இல்லை, நேரம் இல்லை. அந்த 10 நாட்களை வேலை என்ன பண்ண முடியல, ஒதுக்கி வைக்க வேண்டிய வேலை, அவங்களோட வேலை ஒதுக்கி வைக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:22 சொல்றார், என் மீட்பர். வெளிப்படுத்தல் 1:18 சொல்றார், மரித்து சதா காலமும் அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலியாட்ட இருக்கு கீ. அவர் நினைச்சதை என்ன பண்ண முடியும்? சாக முடியும். அவர் நினைச்சதா பாதாளத்துக்கு போக அப்படிங்கிறார். ரோமர் 14:9 சொல்றார், கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். எவ்வளவு அழகாச்சம்! எழுந்து அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். எழுந்திருக்கிறாரு, மரித்திருக்கிறார், பிழைத்தும் இருக்கிறார் சொல்றார். எபிரேயர் 2:14 சொல்றார், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசன் தன் மரணத்தினாலே அழிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் செத்த உடனே அன்னைக்கு ராத்திரி திருப்தியா தூங்குனாங்க. இருந்தாலும் அவர் செத்த உடனே அடுத்த பயம் அந்த வேதபாரர்களுக்கு வந்துச்சு. அடுத்த பயம் வேதபாரர்களுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே இந்த திருப்பி நீ செத்தா 3 நாள் உயிரோடு இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு செத்து போனான், அவனை கல்லறையில் கொடுத்துட்டோம். ஆனால் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு வந்துட்டா என்ன பண்ணுறது? சொல்லிட்டா அவனை எவ்வளோ தூக்கிட்டு போயிடுவான். உயிரோடு வந்துட்டான்னு ஏமாத்தவன் இல்லை. அதனால தான் போய் அந்த பிலாத்தில் போய் ஒரு பெரிய கூட்டா போடுங்க, இன்னும் 2 காவல்காரங்களை போடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பிலாத்து சொல்கிறார், அது ஏன் வேலை உன் வேலை போய் பார்த்துக்கிறாங்க. எப்போவுமே சர்ச்சைக்கு வெளியே இருக்கவன் நம்ம மேலே விசுவாசமாக தான் இருக்கான். சர்ச்சைக்கு உள்ளே இருக்கிற நம்ம தான் என்ன இல்லை, யூனிட்டி. அவருக்கு சேசு சிலுவையில் இறந்தது யாரு? பிலாத்தோ ஏறதோ அடிக்கலை. பிலாத்துல கொண்டு போறாங்க. அவர் தான் ஜட்ஜ்மெண்ட், அவர் தான் நீதிபதி, அவர் தான் ஜனாதிபதினு சொல்றாங்க. அவர் தான் நீதி கொடுக்கணும். அவர் தான் அந்த ஊருக்குடைய ஆட்சியாளர். அவர் அந்த ஆட்சியோடைய கலெக்டர் ரேங்க். அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் முடிவு பண்ணணும். அந்த அவர்கிட்ட முடிவு பண்ணுறப்ப இப்போ இந்த சிலுவை ஜெயிலில் போடலாமுடைய சிலுவையில் அறையிற அளவுக்கு இந்த ஒன்றும் தப்பா நான் பார்க்கலையே, ஒண்ணுமே இல்லையே. சரி, நான் மரண தண்டனை கொடுக்க முடியாது, இது ஜனாதிபதி தான் கொடுக்கணும். ஏறுதுட்ட கொண்டு போட்டார். ஏறுதுட்ட கொண்டு போனாங்க. ஏறுது பார்த்தாரு, என்னப்பா நல்லா அழைச்சிருந்தாரு, இந்த அளவுக்கு ஏமா கொண்டு வரீங்க? முந்தா நாள் நாடக சாப்பிட்ற அப்படி சொல்றாரு. இது நல்லா அழைச்சங்க, நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுத்துருக்காரு, நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு.
எந்த தப்பு தண்டா பண்ணலையே, இவனை ஏன்ப்பா ஜெயிலில் போடணும், உங்களுக்கு பிடிக்கலையா? சரி நான் இவரை ஜெயிலில் போடல, நீங்க பிரார்த்தனை கொண்டு போக. அது வரையும் சண்டை போட்டவங்க என்ன ஆயிட்டாங்க, நண்பர்கள் ஆயிட்டாங்க. வேதான் சொல்லுங்க. ஆனா அவர் சிறுவரை இற சொன்னது யாரு? எங்களை மாதிரி அங்கி போட்டாரு தான். வேதம் பாருங்க, அடியா அப்புறம் பேசியா, உண்மை இல்லையா? வேதம் சொல்லுங்க, நான் சொல்லுவேன். அதுதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் தேவன் நினைத்த சித்தத்தின்படி நீங்கள் ஆணி வைத்து கொலை செய்வீர்கள். நாங்கள் எங்கிருந்து சொல்றாரு? தேவாலயத்திலிருந்து சொல்றாரு அந்த வார்த்தையை. தேவாலயத்துக்குள்ள போறாங்க பேதுரும் யோவானும். 40 வருஷம் பிறந்ததுல இருந்து அவன் நடக்கல. அவனை எழுப்புறாங்க, நடக்கிறாங்க, குதிக்கிறான். மக்கள் எல்லாம் ஷாக்காகி நிற்கிறாங்க. 40 வருஷம் பிச்சைக்காரனா இருந்தாங்க, நடக்கிற சப்பானி பைய, ஒரு சப்பானி பையில எழுப்பி நடக்க விட்டாங்கடாப்பா, இவங்க யாரா இன்னும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க மேல கை வைக்க முடியாது. அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி அங்கி போட்ட ஆளை பார்த்து என்ன சொல்றாரு, நீண்டாண்டா அடிச்சா இயேசு சொல்லுங்க, பிலாத்து அடிக்கல, ஏதோ அடிக்கல. அடுத்த பையன் என்ன வந்துச்சு, அவங்களுக்கு அரைஞ்சாச்சு, செத்து போனாரு, தோத்திரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. அடுத்த பையன் அவர் எழுந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழுதுனா ஏமாத்தவன் கூட்ட போடு. நம்மால் என்ன பண்ணிட்டான், கூட இருந்த சீஷர் மறந்தான். பயம், இவன் தூக்கிட்டு போறான், அவன் தைரியமா இவனை பேசிட்டு இருக்கான். இவன் பயந்து வீட்டை கூட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டான், வெளியே வரல. பயம். பேதுரு யோவான் வந்து பார்த்துட்டு ஆமா இல்லைன்னு திரும்ப துணியை துண்டகாலும் வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் பயம் வெளியே வர. ஏன்னா அவங்களே சிறுவையில் இருந்துருவான், அவனுக்கு பயம், இவங்களை பார்த்தா அவனுக்கு பயம். பொதுவாக உலகமே பயத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் வேதத்துல பயப்படாதே, பயப்படாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். லூக்கா 2 சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் இந்த இதில் சொல்றாரு பயப்படாதீர்கள். வாசி கேட்ட வச்சு பயம் 10:27 சொல்ற பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க. இயேசு உயிரோடு இருந்து விட்டார், இயேசு உயிரோடு இருந்து விட்டார். அவர் தான் சொன்னபடியே, ஏன்னா அவர் யார், சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அவரை உலக பிரகாரமா மனுஷிகத்தில் வந்தார், உலக பிரகாரமாய் அவருடைய பணியை செய்துட்டார். என் வேலை முடிந்து என் ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவருக்கு போய் அவர் சேர்ந்தார். அவர் தன் தகப்பட்ட போய் செட்டில் ஆயிட்டார், தன் தகப்பட்ட போய் செட்டில் ஆயிட்டார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமா நீங்கள் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நீங்கள் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம வருஷம் ஆண்டவர் மரித்த ஆண்டவரை உயிரோடு உள்ள ஆண்டவராய் ஆராதித்து வருகிறோம். ஆனால் அந்த உயிரோடு உண்மையாகவே அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது, தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேவிய தோற்றியம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேவிய தோற்றியம். பாவத்திலே மாடும் பாவியை மீட்க வாயினில் வந்தவை நாமமது. பாவத்திலே மாடும் பாவியை மீட்க வாயினில் வந்தவை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிய தோற்றியம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிய தோற்றியம். இவருடைய வந்ததை நோக்கமே பாவத்தின் வாழ்மாய். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன கேட்கிறாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தாருங்க, உண்மைதாங்க,
வாழ்ந்தாருங்க, உண்மைதாங்க. நல்ல கருத்துக்கள் சொன்னாருங்க, உண்மைதாங்க. மறிச்சாருங்க, உண்மைதாங்க. உயிரோடு எடுத்துட்டாரு, உண்மைதான். இன்னைக்கு நீங்க எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, இயேசு சிலுவையில் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சாத்தானை கொண்டுட்டாரு, சிலுவையில தன் காலால் மிதித்து விட்டார். எப்படின்னா, அவர் சிலுவையில அடைஞ்சிட்டாங்க. 3 ஆணியில சாக மாட்டான். 5 மணிக்கெல்லாம் பாடியை கீழே இறக்கி சாக வச்சு 3 ஆணியில சாக மாட்டான். அப்ப சாகிறதுக்கு போய் எலும்பை உடைப்பாங்க. அந்த யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் பழுதற்ற ஆடு, வெள்ளாடு அல்லது செப்பரி 1 வயது, அதை எடுத்து சமைக்கணும். ஆனா எலும்பு முறிக்க விடாது, எலும்பு முறிக்க விடாது. அதுதான் சட்டம். அதுதான் சங்கீதம் 34 சொல்றாரு, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. எலும்பு முறிய விடாது. நான் பைக்கில் போய் கீழே வந்து எலும்பு முறிச்சிட்டா நான் யாரு? துன்மார்க்கன். அதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. வேதாத்து தான் இருக்குது. பைக்கில் போய் கீழே வந்து எலும்பு முறிஞ்சு போனா யாரு? அதுக்காக எலும்பு முறிஞ்ச நீ துன்மார்க்கன் நான் சொன்னேன், நீ அடிச்சு வச்சுக்கணும். அங்கே போய் சொல்ல முடியாது, இங்கே சொல்லிடலாம். சட்டத்தை சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நான் இப்போயே ஒரு எலும்பு முறிஞ்சு வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்கன்னா நான் வருத்திட்டு நீதிமான் தான் சொல்லிட்டு போகணும், வேற வழி இல்லை. அதுதான் உண்மை. இல்லைன்னா தொல்லையாகும். அவருடைய எலும்புகள், அந்த மரித்தனுடைய எலும்புகளை போய் முறிப்பாங்க. ஏன்னா 5 மணிக்கு மேலே அவரை அந்த பாடியை இறக்கி 5 மணிக்குள்ள செத்து போடும். சன்செட்டிங், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவங்க இறந்துவிட வேண்டும். இது வேற அவங்க சட்டம், அவங்க சட்டம் ரொம்ப சட்டம். அப்பதான் அவங்க சொன்னாங்க நீதிமான். அப்போ இவர் சாத்தானை ஜெயிச்சிட்டாரு, இவர் நீதிமான். அப்போ ஜெயிச்ச சாத்தா இப்ப என்ன திரும்ப சாத்தானை அடைஞ்சிட்டா, சாத்தானை கொண்டுட்டான்னு என்ன ரீல் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. அதுதான் நம்ம துறைசரியா மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. பூனை எலியை பிடிக்கும், பூனை எலியை பிடிக்கும். பூனை இருந்த வீட்டில் எலி இருக்காது, பொதுவாக மாட்டி பிடிச்சிக்கலாம். அதுக்காக எல்லா பூனையும் பிடிக்காது. வசதியாக சோறு போட்டிங்கன்னா பிடிக்காது. ஒரு சிலர் ஏசி ரூம்லாம் வச்சு பூனையை வச்சுருக்காங்க. ஏசி ரூம், பூனைக்கு ஏசி. பூனைக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபா செலவு பண்ணுறாங்க, 3000 rupees ஒரு டே. அது இல்லாமல் அது அப்போ ஒரு 30 நாளைக்கு 90,000 ப்ளஸ் ஒரு 10,000, 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க பூனைக்கு ஒருத்தர். ஒரு ஊர் பேர் சொன்னால் இப்போ அவங்க மெசேஜ் எங்கேயா கேட்டால் பிள்ளையாயிடும். அப்படிலாம் இருக்கு. அந்த பூனைலாம் பிடிக்காது. அது வசதியாக படுத்து தூக்கிட்டு இருக்கு சோபால, அது வேலை செய்யாது. பசி இருக்கவன் தான் என்ன பண்ணுவான், ருசி அறிவான். அப்படி சொல்லி இப்போ என்னன்னு சொன்னா, அந்த பூனை என்ன பண்ணுமா, குட்டி போட்ட உடனே ஒரு எலியை போய் பிடிக்குமா. எலியை பிடிச்சு பாதி 3/4 குத்துகளா கடிச்சு கொதறி அந்த ரத்தத்தோட கொண்டாந்து குட்டி முன்னால போட்டுருவோம். அந்த குட்டி அந்த எலியை போய் தொடாது, பயம். ஏன்னா இதை விட அது பெருசு, ரொம்ப பயப்படுமா. சின்ன குட்டியா இருக்கும். திரும்ப அப்படியே லேசா தொடுமா. தொட்டு அது என்ன குட்டு எழுத மூமெண்ட் இல்லை, ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்பதான் தைரியம் இருக்கும். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து குற்றுயிரா சாத்தான கொடுக்கிறார். அதை முழுசா க்ளோஸ் பண்றது யாரு? அந்த குற்றுயிர் என்பதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் மாம்சத்தின் இச்சைகள். மாம்சத்தின் இச்சைகள் சொல்றார். அதுதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல மனிதனுடைய பாவங்கள். அதுதான் ரோமர் 13:14 துர் இச்சைகள் என்று சொல்கிறார். துர் இச்சைகள். அந்த துர் இச்சை வந்த உடனே எதை டக்குனு தாவிதே தவறு பண்ணலையா? 2 சாமுவேல் 12 பார்த்தா, மொட்டை மாடிக்கு போனா, வாக்கிங் போனா, பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்தா அழகா இருந்துச்சு, அதை நிர்மாணப்படுத்தினா. உடனே என்ன செய்யறதுன்னு பார்த்தா, வீட்டுக்கு அனுப்பான், கொண்டுட்டான். அந்த பொம்பளை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். நடந்துச்சா? அவனுடைய அதிகாரம் இருந்தது. அதுதான் நாத்தாம் இருக்கல் போனாரு. எப்பா ஒரு கதை, ஒருத்தருக்கு சுரேஷருக்கு 1 ஆடு, எனக்கு 2 ஆடு, இன்னும் 20 ஆடு. இப்போ அந்த 1 ஆடு நான் அவரை ஏமாற்றி அந்த 1 ஆட்டை வச்சு பிரியாணி கூட சாப்பிட்டேன். இதில் யார் குற்றவாளி? 1 ஆடை நீ அடிக்க விடாது, தப்பு இல்லை, அவன் கொலை. அதெல்லாம் நீ தான் அவரை உடனே பாவம் பண்ணி பிரிச்சு, இதான் குற்றீடு. உடனே அழுகிறார். 2 சாமுவேல் 12
அழுவார். 2 சாமுவேல் 12 அழுவார். அதுதான் சங்கீதம் 51. தேவனே ஒரு கிருபையின்படி என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். அந்த குற்றுள்ளாய் கிடக்கிற அந்த சாத்தானை அழிக்கணும்னா பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறானோ சகையு தன் பாவங்களை சொன்னார். நான் உங்க வீட்டில் தங்கணும்னு ஏசு ஆசைப்படுறாரு. உடனே சகையை சொல்றாரு, கரெக்டு. சகையை சொல்றாரு, கரெக்டு. ஆனா அந்த உலகத்து மக்கள் சொல்றாங்க, இல்லை இவன் நல்லவன் இல்லை, இவன் கெட்டவன். கெட்டவன் சொல்றப்போ அவன் பாவமன்னிப்பு, என் சொத்துக்களை யாராவது வந்தா பாதியை திருப்பி கொடுத்தல, யாராவது அநியமாக இருந்தா பாதி கொடுக்குற, சொத்துக்களை சரிபாதி ஏழைக்கு கொடுக்குறேன், நாளத்திலே திரும்ப கொடுக்குற பாவமன்னிப்பு நிச்சயம். அப்பதான் முழுமையான ஒரு விடுதலை. இவன் ஆபிரகாமின் குமாரன், சன் ஆஃப் ஆபிரகாம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பது சொல்றார். அதுதான் இளையகுமாரன். தகப்பனே உமக்கு விரோதமான பரத்துக்கு விரோதமான பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க. அவனை வண்டிட்டு அழுகிற பண்ணே தந்த நாடகம் போட்டாங்க ஸ்கூல்ல. அவன் அந்த வேதனை வந்து குடிச்சுட்டு அவங்க அப்பாவை கலடா பண்றான், அண்ணனை கலடா பண்றான், அடிக்கிறான், விரட்டுறான், சுத்தப்படுறாங்க. அப்பா கதை தான் துடிக்கிற. அப்பா அவனுக்கு தெரியல அந்த வாலிப வயது. அந்த பணம் இல்லை, உணவில்லை, பசி தாகங்கிறப்பதான் அந்த தந்தையின் மகிமை தெரியுது. அந்த வேதனையின் மத்தியில அவன் திரும்பி பார்க்கறான், ஐயோ என் தகப்பன் வீட்டுல என்ன உணவு, என்ன வசதி, அன்னைக்கு எங்க அப்பனை காலால அடிச்சுட்டு வந்தனே, அவர் இப்படி நீ கெஞ்சினாரே, மகனே மகனே மகனேன்னு கெஞ்சினாரே, நான் உதைச்சனே, இன்னைக்கு அந்த பாடுகள் என்ன, தன்னை சிந்திக்கிறான். அதுதான் கிறிஸ்தவம். எப்ப நம்ம அப்படி சிந்திச்சு ஆண்டவருடைய சன்னிதானத்துல வருகிறோமோ, அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர். மனிதன் நம்மை நினைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல வர்றானோ, அது யாரா இருந்தாலும் அந்த மதத்துல அவன் தீவிரவாதியா இருக்கலாம். ஆனா வேதனை வர்றப்போ, அவன் வேதனைக்கு விடுதலை எங்கேயாவது இருக்கான்னு தேடுறப்போ, எங்க ஊர்ல ஒரு மத குரு இருந்தார், வயதானவர். எங்க கிராமம் முதல் கிறிஸ்தவம். அந்த கிராமம் அந்த காலத்துல முதல்ல எங்க ஊர்ல தான் கிறிஸ்தவம் வந்தது. பள்ளமான ஊர். அந்த ஊர் பக்கத்து ஊர் மேடு, இன்னொரு இந்த பக்கம் மேடு, அங்க பெய்யுற தண்ணியில எங்க ஊர் போறோம். எப்பவுமே மழை பெய்யும். எல்லா கிராமங்களும் கிறிஸ்தவ பெரிய பெரிய சர்ச்சஸ். ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் சர்ச் இல்லை. காரணம், அங்கே ஒரு மத குரு இருந்தார். அந்த மதத்தில் தீவிரவாதியம், ரொம்ப தீவிரவாதி. எந்த கிறிஸ்தவனோட மாட்டார், அடித்து விரட்டிடுவார். ஓடுறா போய் இப்போ மேலே இங்கிலாந்து சொல்லி இங்கே வராத, எங்களுக்கு என் கடவுளுக்கா ஓடுறான்ட்ட விரட்டி விடுவார். ஆணுங்களை தூண்டி விட்டு அடித்து விரட்டிடும். அவங்க ஊரில் மட்டும் சர்ச்சே இல்லை. எங்கள் ஊரில் பெரிய சர்ச்சு, பக்கத்து ஊரில் பெரிய சர்ச்சு. அந்த 2 கிராமங்களில் ஒரு கிராமம் ரொம்ப மோசம். அந்த மத குருக்கு வயதான காலத்தில் உடம்புல புண்ணு வந்துச்சு. அப்படியே பொத்து உடைஞ்சது, சலமாக மாறிச்சு, நாத்தம் வந்துச்சு, ஸ்மெல். அவர் வணங்குற கடவுள்கிட்ட போய், அவர் வணங்குற தெய்வத்திட்ட போய், அப்பா இந்த ஊருக்குள்ள நான் யாரையும் விடலை, நீ தான் கடவுள்னு வச்சிருந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு கேட்டார். அது நீங்கள் சங்கீதம் 115, ஏசாயா 44, எரேமியா 10 இதெல்லாம் படிங்க, அதை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் படிங்க. சங்கீதம் 40, ஏசாயா 44, சங்கீதம் 115, அதே மாதிரி இவர் இன்னொன்று எரேமியா 10, இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. அது ஒன்றும் சொல்லலை. வீட்டுக்குள்ள வந்தால் பொண்டாட்டி சேர்க்கல, ஓடுறான்ட்டான், நாத்தடிக்குது, பிள்ளைங்க சேர்க்கல. எங்கள் ஊரில் ரொம்ப காற்றடிக்கும். வெளியில் போட்டா காற்று மண்ணு வரும், உடம்பெல்லாம் தூசி, அசிங்கம், வழி இல்லை. அப்போ வணங்கின கடவுளை பார்த்து நான் உனக்கு வழி செய்தேன், எனக்கு உதவி செய்ய. அப்போ இந்த உலகத்தில் ஒரு உண்மையான தெய்வம் ஏதாவது இருந்தால் எனக்கு விடுதலை பண்ணலாம், இல்லை கடவுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னும் அவர் தன்னை நோக்கி ஜெபம் பண்ணார். அதுதான் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, காலில் பாருங்க, ஆபத்து நாளில் நோக்கி கூப்பிடுவான். சங்கீதம் 50:15, சங்கீதம் 107, 19, 20. இக்கட்டுகள் இருந்தவனை கூப்பிடுவான், வார்த்தை அனுப்பி குணமாக்கி. கூப்பிடுகிற இடையவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவருக்கும் யார் அவரை நோக்கி கூப்பிடுமோ
அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், உயர்த்தும் ஆண்டவர். அந்த மனிதன் தன்னுடைய வேதனையின் மத்தியில் கூப்பிடுறப்போ ஜீசஸுடைய தரிசனம், மகனே உன்னை எனக்கு தாராயும். ஜீசஸுடைய தரிசனம், அந்த தரிசனம் பெற்ற உடனே நீங்கள் இவ்வளோதான்ப்பா உயிருள்ள கடவுள்னு சொன்ன அந்த கிராமத்தில் அவரே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய சொந்த இடத்தை கொடுத்தார். ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் உயிர்த்தும் மறித்தும் பாதாளத்தின் திறவுகோல் அவருக்கு. அவர் தான் அதை திறக்க முடியும். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி, தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எங்களை வேற்றுன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக அந்தோ கல்வாரியில் ஆகுமை இரட்சகரே சிலுவை அடைந்தே தொங்கினார், சிலுவை அடைந்தே தொங்கினார், மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை பொருளை தேர்ந்தெடுத்தாய், மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை பொருளை தேர்ந்தெடுத்தாய், மாயலோகத்தோரையா துய கல்வாரி நன்மை மாயலோகத்தோரையா துய கல்வாரி அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிலுவை அடைந்தே தொங்கினார், சிலுவை அடைந்தே தொங்கினார். எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது குற்றுரையாய் காண்கிற இயேசுவை நோக்கி பார்த்திருக்கான். முழுமையாய் நான் விடுதலை பெற கிருபை செய்கிறான், முழுமையாய் எனக்கு வாழ்வு கொடுக்க கிருபை செய்கிறான். உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. நேற்று மாலை ஆராதனை, அதிகாலை ஆராதனை, மதிய ஆராதனை, இன்று மாலை ஆராதனை, தொடர்ச்சியாக இத்தனை ஆராதனை இருந்தாலும் தகப்பனே முழுமையான ஒரு வெற்றி எனக்கு தாங்க. குற்றுயிராய் காணப்பட்டேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எனக்கு ஒரு விடுதலை தாங்க. வாழ்க்கையில் அமைதியில் ஏற்றத்தாழ்வுனால நான் உயர்த்தப்பட்டிருக்கேன். கெசட்டில் என் பேரை மாற்றினதால எனக்கு ப்ரொமோஷன் இல்லைப்பா. கெசட்டில் உண்மையாக நான் பேரை மாற்றுறேன், ஆனால் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கீங்க. நான் உண்மையாக கெசட்டில் மாற்றினேன், எனக்கு விடுதலை இல்லையப்பா. எனக்கு ஒரு விடுதலை வேணும் தகப்பனே, எனக்கு ஒரு உயர்வு வேணும், என்னுடைய அந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு நிப்பாட்டப்படணும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க, ஏன்னா கிறிஸ்துவே என்பதாலே எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. நான் உண்மையாக வேலை செய்கிறதால, லட்சியத்துக்கு அடிப்படையாதால, அதிகாரிகள் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடலை, அதனால எனக்கு டிரான்ஸ்ஃபரப்பா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வேணும். நீ உயிருள்ள தகப்பனல்லவா, ஆனால் நீங்கள் சொல்லிக்கிங்க அனுதினம் ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு போன்னு ஒரு விசை கூட விடுதலை கொடுங்கப்பா. இதோ எத்தனையோ மக்களப்பா கண்ணீரான வாழ்வு. ஐயா, நான் குற்றுயிராய் காணப்படுகிறேன். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியல, பல வைத்தியங்கள் பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற, கருத்துங்களோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக பயப்படாதே, திகையாதே. நம் தேவன் சொல்லியிருக்கீங்க, என் மகளுக்காக என் மகனுக்காக நல்ல வரணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே நல்ல வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், என் பிள்ளைகள் படிக்கணும், 10th 11th எக்ஸாம் எடுத்திருக்காங்க, நல்ல மதிப்பெண்கள் வரணும், உயர்ந்த நிலைக்கு போன ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக எங்களுடைய திருச்சபையிலிருந்து தகப்பனே இந்த உலகத்துடைய உயர்ந்த பதவியான IAS IPS எழுமணுப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. +2ல நல்ல I5 மார்க் தகப்பனே, தொடர்ச்சியாக காலேஜில் நல்ல ரேங்க் தகப்பனே, தொடர்ச்சியாக IAS IPS போகணும் தகப்பனே. கிறிஸ்துவுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் உடைக்கப்படணும். எங்க திருச்சபையிலிருந்து அப்படிப்பட்ட மக்கள் எழுப்பப்படணும். ஒரு விஷயம் கூட
கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழுப்பப்படுற சக்திகள் தகப்பனே, காஸ்பலுக்கு விரோதமாய் எழுப்பப்படுற சக்திகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சக்திகள் அழிக்கப்படணும்ப்பா. திருச்சபைக்கும் திருச்சபைகளுக்கும் திருச்சபையில சுவிசேஷ பணிக்கும் விரோதமாய் இன்னைக்கு இந்தியாவில் சக்திகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு விடுதலை, எங்கிட்ட ஒரு சாட்சியான வாழ்வு, எங்கிட்ட ஒரு சாட்சியான வாழ்வு. உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற மக்களாக எங்களை மாற்றிட்டாங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். அறுவடை மிகுதி